வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா சட்னி ஒன்று போட போகிறேன். பாருங்கள், புதினா, ஒரு வெங்காயம், 5 வெள்ளைப்பூடு, 3 காஞ்ச மிளகா, 4 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சம் மிளகு, இதோட சேர்த்து எலுமிச்சம்பழம் பாதி. இதெல்லாம் மிக்ஸில் போட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயம், வெள்ளைப்பூடு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, தக்காளி, புதினா, மிளகு எல்லாம் மிக்ஸில் போட்டு அரைச்சிக்கலாம். வாங்க, நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதில் உப்பு இருக்குது. புதினா சட்னி ஒன்று செய்யலாம். அதோடு சேர்த்து மிளகையும் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகு போட்டாச்சு. இப்போ மூடிட்டு இதை அரைக்கலாம். அதோடு சேர்த்து தக்காளியை போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி, பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். பூண்டையும் போட்டுக்கலாம். இப்போ அரைக்கலாம் நண்பர்களே. பாருங்க நண்பர்களே, எல்லாம் அரைச்சாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அரைச்சாச்சு. பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ கடுகு வெந்தயத்தை அதில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. கடுகு வெந்தயம் பொரியுது. பொரிஞ்சிருச்சு நல்லா. பாருங்கள், இப்போ புதினா அரைச்சி வச்சதெல்லாம் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. எல்லாம் ஊற்றியாச்சு. அப்படியே கொஞ்சம் கிண்டி விடலாம். உப்பு பாருங்க, உப்பு போட்டாச்சு. கிண்டி விடலாம். எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு விடலாம். எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சாச்சு. Mia Sadiq number 1. கொஞ்சம் குறைச்சி வைக்கலாம். சட்னி ரெடியாகிருச்சு நண்பர்களே. பாருங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதினா சட்னி
சட்னி முடிஞ்சது. வாங்க இறக்கலாம். புதினா சட்னி. வாங்க சாப்பிட்லாம். நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். நண்பர்களே சட்னி ரெடியாக இருக்குது. சட்னி, புதினா சட்னி, கேரட் குழம்பு, மீன் பொரியல். இதை பாருங்க. தான் இன்னைக்கு சாப்பாடு நண்பர்களே. வீடியோ முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.